இன்னைக்கு நிறைய விமன் வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும், இல்லை ப்ராபப்ளி நான் இன்னும் என்னோட ஒரு ரைட் பர்சனை வந்து இன்னும் நான் பார்க்கல, நான் இன்னும் சந்திக்கல, அதனால எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பெண்களுக்கான அந்த திருமண வயது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 17 18 இன்னும் நம்மளுடைய அம்மா பாட்டி காலங்களில் 13 14 வயதுலலாம் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அந்த பெண்ணுடைய திருமண வயது அப்படிங்கிறது வந்து இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 28 30 வயதுக்கு மேலேயும் இன்னைக்கு வந்து திருமணங்கள் வந்து பெண்கள் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் தான் நான் ஒரு திருமணம் செய்யணும், நான் சொந்த காலில் நிற்கணும், இல்லைனா வந்து நான் இந்த ஏஜில் தான் வந்து பேபிஸ் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைனா வந்து நான் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், மேரேஜ் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நான் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்கும் இல்லையா. உங்கள் எல்லாருக்குமே வந்து எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுனால பிகாஸ் அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லேட்டாக திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது தான் உமனுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.